பொட்டேட்டோ பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். நான் ஸ்பைசஸ் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டொமேட்டோ. இப்போ என்னென்னு தெரியல, இங்கே வர டொமேட்டோ சரியா இல்லை. என்ன தான் சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கினாலும் வதங்க மாட்டேங்குது. அதனால் இப்போலாம் நான் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சிடுறேன். அதனால பேஸ்ட்டாக தான் அரைச்சி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 புதினா. ரொம்ப புதினா போட்டால் கசப்பாக இருக்கும். அதனால 4லேருந்து ஒரு 5 புதினா சேர்த்து அதையும் சேர்த்து இந்த தக்காளி கூட வதக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது நல்லா எண்ணெயிலே இந்த தக்காளி, மஞ்சத்தூள், புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். சில டைம் சீக்கிரமாக வதங்கிடும். சில டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வதக்குனாலும் வதங்கவே வதங்காது. ரொம்ப ஸ்லோவாக தான் வதங்கும். இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. ரொம்ப நேரமாக அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்து நானும் வதக்குறேன். வதங்கி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரவே ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஒரு முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆல்ரெடி நான் லைட்டாக 1 டைம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை இந்த டைமில் நம்ம சேர்த்து வதக்கலாம். 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா இந்த முருங்கைக்காவை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டில் என்னென்னலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் 1, கொஞ்சம் சோம்பு, கசகசா, முந்திரி ஒரு 7லேருந்து 8, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு தான் இது. இந்த பேஸ்ட்டு இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா 1½ கப் வாட்டரும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப தண்ணியாக வச்சா கூட திக்காயிடும். அதனால் அதை பார்த்து கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணி இப்போ நல்லா அதை என்ன பண்ணலாம், கொதிக்க விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா திக்காயிடும், அடியில் திக்காக நின்றுடும். ஸோ அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு 1 நான் வேக வச்சு குக்கரில் 2 விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட பெரிய உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. ஸோ அது 4 பீசஸாக நான் கட் பண்ணி இதில் வேக வச்சு சேர்த்துருக்கேன். பேபி பொட்டேட்டோ வச்சு செஞ்சோன்னா இந்த பாயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ கிடச்சிதுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு வச்சுருக்கிறோம் உருளைக்கிழங்கு. அதனால தான் ஃபஸ்ட்டே முருங்கைக்கடம் இது நம்ம சேர்க்கலை. ஏன்னா அப்போவே சேர்த்துட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நல்லா இந்த பாயா கொதித்து வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்ப்போம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி விட்டால் பொட்டேட்டோ பாயா ரெடி. நான் இப்போது கோகோனட் மில்க் கீ ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தான் சைட் டிஷ்ஷாக இப்போ இந்த பொட்டேட்டோ பாயா பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சிக்கன் குழம்பெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டியே, சூப்பராக இருக்கே இதில் மட்டும் பொட்டேட்டோக்கு பதில் சிக்கன் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கோகோனட் மில்க் கீ ரைஸ் எப்படி பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். Thank you. Bye-bye.